ரோகிணி வசமா சிக்க போறாங்க. முத்துக்கு ஃபோன் வருது. அது எங்கேருந்துன்னா, நம்ம பவானி வீட்லருந்து அவங்க மாமா வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே முத்து கிளம்பி போறாரு. அங்க பார்த்தா அந்த மலேசியா மாமான்னு சொல்றவரு அவர் உட்காந்துருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளைக்கு மாமான்னு. இப்போ வசமா சிக்குறாங்க ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து முத்தும் அங்கே ஷோரூமுக்கு வராங்க. ஏற்கனவே முன்னுக்கூட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மணி வந்து ரோஹிணிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோகிணி பாப்பா, எனக்கு வந்து என் மருமகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஏன் சார்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் நேரில் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போகணும், இதான் இப்போ மனோஜ் இல்லைலாமா அப்படின்னு சொல்கிறாரு மணி. சரி பரவாயில்ல அப்படின்னு அதே டயத்தில் யதார்த்தமாக முத்தும் அண்ணாமலையும் ஸ்டோர் ரூமுக்குள்ளே வராங்க. இதை பார்த்தா ரோஹிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. நீங்கள் உள்ளே போய் எங்கேயா போய் மறைஞ்சிக்கோங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம மணி சொல்கிறார், அதான் ஹெல்மெட் போட்டுக்கலாம், அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கிளம்பிடுதம்மா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மணி. உடனே முத்து வந்து பார்க்குறாரு, என்ன இவர் உள்ள ஹெல்மெட்டை போட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவர் எங்கே ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுக்கு நிப்பாட்டுறான், ஐயோ மாட்டிக்கிடுவோமா அப்படின்னு மணி நினைக்கிறாரு. அப்போ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. அது மொபைல் யாருக்குள்ளதுன்னா அது மணிக்குள்ள மொபைலு. வாங்கிட்டு நன்றியாக சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க முத்து. உடனே மொபைலை கொடுத்துட்டு தலையை காட்டிட்டு அவருக்கு கிளம்பிடுறாரு மணி. உடனே அண்ணாமலையிட்ட வந்து கேட்குறாங்க ரோஹிணி, என்ன அங்கிள் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு. உடனே முத்து கேட்குறாரு, ஏன் எங்கள் அப்பா இங்கே வரக்கூடாதா, அவர் தானே ஓனரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முத்து. உடனே நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏப்பா அதெல்லாம் விடுடா, அப்படிலாம் பேசாதடா அப்படின்னு. உடனே இல்லைம்மா, நான் வந்தது வந்து எதுக்குன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாப்பிள்ளை சார்பாக நம்ம தானே வாங்கி கொடுக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காண்டி தான் நான் வாங்கி கொடுக்க வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. சரி அங்கிள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. ஏன் நேரில் வரக்கூடாது, எங்கள் அப்பா வந்துலாம் வந்து ஸ்டோர் ரூமில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன வரவசல் நடக்குது, இப்போ கணக்கு வரவசலாம் எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. உடனே ஏய் முத்து சும்மா இருடா, ஏன்டா அப்படி பேசுகிற எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா, சரி அங்கிள் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அங்கிள், நல்லபடியாக சூப்பராக செஞ்சுருவோம் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தமும் இருந்துகிட்டு இருக்கு, நல்ல வேளை மணி வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு. இங்கே வீட்டில் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து வீட்டில் தடுங்கி விழுந்துருதாங்க. விழுந்தோடனே இங்கே வந்து முத்து இருக்கார்ல, அவர் லைட்டாக தூக்கி விட்றாரு. தூக்கி விட்டுட்டு என்னாச்சு, ஏன் கீழே விழுந்தீங்க அப்படின்னு தூக்கி விட போனாங்க. ஆனால் விஜயா வந்து தூக்க வேண்டாம், நானே எந்திரிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மீனா வந்து கேட்குறாங்க, அத்தை பிடிங்கச்சே, நான் உங்களை பிடிச்சிக்கார வைக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், நானே எந்திரிச்சிக்கிடுவேன் அப்படின்னு பையே எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருந்தாங்க டேபிளில். உடனே கால் வலிக்குதுன்னு தடவி விடவா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், நானே தடவிக்கிடுதேன் அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. அங்கேருந்து ரவி வராங்க. ரவி வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, இல்லைடா தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து வந்து அங்கே சைடில் போயிட்டு, பத்தியா மீனா, நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து புள்ள மாதிரியே நினைக்க மாட்டேக்காங்க, நான் வந்து தொட்டு தூக்குனா வந்து எங்கள் அம்மாவுக்கு குறைஞ்சிற மாதிரி அவங்க எண்ணத்தில் இருக்காங்க பத்தியா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வந்து மீனாட்ட. மீனா எங்க அவங்களுக்கு உங்கள் 3 பிள்ளைக்கு வந்து உங்களை பிள்ளையாவே மதிக்கலைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, நானும் எங்கள் அம்மா மேலே பாசமாக தான் மீனா இருக்கேன் இது வரைக்கும். எங்கள் அம்மா மேலே நான் என்னவோ பேசினாலும் எங்கள் அம்மா மேலே வந்து வெறுப்பு நான் காட்டினதே இல்லை, ஆனால் எங்கள் அம்மா என்னை தொடக்கூட விட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு முத்து. இதை கேட்ட மீனா வந்து, ஏங்க அவங்களுக்கு வந்து ஒரு பூனை குட்டி விட்டால் 10 குழந்தையும் ஒன் போல தான் பார்க்கும், ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நம்மளை வந்து துளி கூட மதிக்கிறதில்ல, உங்களையும் மதிக்கலை என்னையும் மதிக்கலை, அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அத்தவையோட குணமே அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த அண்ணாமலை, என்ன விஜயா ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நடந்து உள்ளே வரும்போது கால் ஸ்டிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரவி பக்கத்தில் இருந்து, அம்மா நானா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டு வரவா டாக்டரை, எதுவும் இல்லாட்டினா டாக்டர்கிட்ட போய் காட்டுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து தடை விட்டாலே சரியாயிரும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. அந்த ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி ரோஹிணி தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே மனோஜுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன மனோஜ் ஒரு கடையிலேருந்து வெளியே வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஆள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அது யாருன்னா கதிர் தான் பேசிகிட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு ஒரு சூப்பராக அருமையான வீடு இருக்குது சார், குறைஞ்ச ரேட்டில் வாங்கி தரேன் சார், சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம மனோஜுக்கு என்னவோ இந்த வாய்ஸை எங்கே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு
டேய் கதிர் நீனா அப்படின்னு நம்ம இவரை பார்த்துட்டு ஓடுறாரு நம்ம கதிர். அந்த காரில் ஏறுறாரு. ஏறிக்கிட்டு டிரைவர் வண்டி எடு வண்டி எடு அப்படின்னு வண்டி எடுத்துட்டு அந்த வண்டி கிளம்புது. நம்ம மனோஜ் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த சமயங்களில் ஒருத்தர் விநாயகர் கோயிலில் நின்று சாமி வணங்கிட்டு இருக்கும்போது உக்கி போட்டுட்ருக்காரு. அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாரு மனோஜ். அடுத்து கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சைக்கிளில் வராரு. அவரையும் தள்ளி விட்டுருந்தாரு. அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே லாஸ்ட்டிங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டில் அந்த காரை வளைஞ்சி வரும்போது ஒரு பைக்காரர் சைடில் வராரு. மனோஜ் அவரையும் தள்ளி விட்டுட்டு போயிருந்தாரு. லாஸ்ட்டில் அந்த டேர்னிங்கில் போய் அடுத்த டேர்னிங் போகவும் அந்த காரன் பேர் தான் மனோஜ். பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து ஒரு குட்டியான வண்டி வருது, லோடு வண்டி. அதில் போய் விழுந்துருந்தாரு. அதில் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அவர் கண் பார்வை ரெண்டும் கண்ணாடி உளுந்து முன்னாடி கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணுடைய சில்லு வந்து இவர் கண்ணில் அந்த கண்ணாடி பீங்க எல்லாமே நம்ம மனோஜ் கண்ணில் குத்தி அப்படி மயங்கி கீழே விழுந்துருந்தாரு. இதை பார்த்து அவங்க துரத்திட்டே வந்தவங்க எல்லாரும் ஐயோ இவன் ஏன் இப்படி ஓடி வந்தான் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு முழிச்சிட்டு நிற்காங்க. இங்கே நம்ம ரோஹிணிக்கு ஃபோன் வருது. அது மனோஜிக்குடைய கால் தான் வருது. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவிட்ட நம்ம ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. யாருன்னா ரோஹிணி. என்ன மனோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க நம்ம விஜயா கேட்குறாங்க என்னாச்சு சொல்லு அப்படின்னு ரோஹிணிட்ட. இல்லை ஆண்டி நம்ம மனோஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே கிச்சன்லேருந்து வந்து நம்ம மீனாவும் முத்தும் கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு. மனோஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்னாச்சு மனோஜுக்கு என்னாச்சு, அவனுக்கு ஏன் இப்போ நேரமே சரியில்லையா, இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து இப்போ ஆக்சிடெண்ட் வேறு ஆயிடுச்சா, எப்படி இருக்கானா, எந்த ஹாஸ்பிட்டலு என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கேட்குறாரு அம்மா என்னாச்சு கொடுங்க நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு ரோஹிணிகிட்டேருந்து நம்ம விஜயாட்டேருந்து ஃபோன் பேசுகிறாங்க அவங்க அண்ணிட்ட. அண்ணி மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரவிகிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. இல்லை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கு பார்க்குறாரு. இவங்க எல்லாருமே ஒருத்தருங்க கை ஒடிஞ்சிருக்காங்க, ஒருத்தருங்க காலில் அடிபட்டிருக்கு, ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. உடனே மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டு உள்ள ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறாரு. என்ன உங்களுக்கெலாம் என்ன ஆச்சு அப்படின்னு. உங்கள் அண்ணன் தானா, அவன் போகும்போது நான் விநாயகருக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னையை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டான். இந்த சைக்கிளில் போய்கிட்டு இருந்தவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. அந்த சரௌண்டிங்லேருந்து வந்த பைக்கு தான் எல்லா இடத்துலையும் போய் யாரையும் ஏற்றி ஆக்சிடெண்ட் ஆகும், இவன் பைக்கே இடித்து தள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னு அங்கே வந்தவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மனோஜ் மேலே. உடனே மீனா சொல்கிறாங்க என்னங்க ஆச்சு, இவர் ஏன் இப்படி தள்ளிட்டு போனார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சோ, இந்த ஓடுகாலி எப்போவுமே இது தேவையில்லாத வேலையை தான் செய்யும், இங்கேயும் தேவையில்லாத வேலையை தான் செஞ்சுருக்கு அப்படின்னு. சும்மா இருங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன். உங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு, இங்கே ஏன் இப்படி நடந்துச்சு, அவன் ஏன் ஓடனா எதுக்கு ஓடனானுலாம் எங்களுக்கு தெரியாதுமா, எங்களாரும் நாங்கள் துரத்தி போகும்போது லாஸ்ட்டில் ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு போனோம், ஒரு வண்டிக்காரனை கதிர்னு சொல்லிட்டு தான் ஓடனான், அது யார் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம மீனா உடனே சொல்கிறாங்க இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களை எங்கேயோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா நீ சொல்கிறதான் சரி, அதை கேட்டுட்டு தான் அப்போனா இவனுக்கு சரியான பிறகு தான் நம்ம கேட்க முடியும் ஏன் ஒன்றா எதுக்கு ஒன்றான்னு. சரி சார் நீங்கள் எங்களுக்குள்ள பேமெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2000 ஒரு ஆளுக்கு 1200 ஒரு ஆளுக்கு 500 அப்படின்னு கேட்குறாங்க. அத்தனை பேருக்கும் நம்ம முத்து தான் செட்டில்மெண்ட் பணத்தை அத்தனையும் கொடுக்குறாரு.